என்னை கேட்டாங்க, நீங்க விஜில் பாரதிய பேசுறதுன்னா பாகிஸ்தான்ல கூட பேசுவேன். ஏன்னா எனக்கு பயம்ங்கிறது பரம்பரைக்கே கிடையாது. அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதியும் இருக்கான் பாரதி. அதனால அது ஒண்ணும் கிடையாது. எங்களுக்கு வந்திருக்கிற உங்களோட கேட்க ஆர்வமா இருக்கிற நாற்காலியின் எண்ணிக்கை அதிகமா இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளவுதான் அவர் திறார் பாருங்க, அவ்வளவுதான் தமிழ. பாரதிங்கிறத படத்தில் நடிகல் இல்ல, பிரச்சனை. அவன் நினைப்பான், இந்த பதறுகளுக்காடா நம்ம போராடி சுதந்திரம் பெற்று கொடுத்தோம். ஏன்னா அப்படி நினைச்சிருப்பான். நான் பாட்டன் பாரதின்னு சோரட்டி அடிச்சங்க. பாட்டன் பாரதி சீமானுக்கு பாரதி பாட்டன் ஆயிட்டாருன்னா எல்லாரும் கேள்வி பண்ணா. தமிழை சனியன் சொன்னவன் எனக்கு தந்தையா இருக்கும் போது தமிழை இனிமை என்று பாடிய பாரதி பாட்டன் கூடாது. சுதந்திரத்திற்காக போராடி விடுதலை உணர்வை ஊட்டிய பாவலன். விடுதலையே வேணாம்னவன் இந்த நாட்டுல. வெள்ளக்காரம்மா நீங்களே ஆளுங்கன்னவங்கெல்லாம் ஒவ்வொன்னு நினைச்சுன்னு வச்சுக்கோ, கொலவெறி வந்துடும். அது நம்ம கூட்டம் பொது மேடை இல்லாதனால கொஞ்சம் அரங்கத்துக்குள்ள நானும் அடங்கி போயிட்டு போயிட்டு. எனக்கு ஒண்ணு இல்ல, இந்த அமைப்புக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது. வரும்போது நான் கேட்டேன் என் தம்பிட்ட, வழக்கறிஞர் தங்கத்தை, இலக்கிய விழாதானடா, எதுக்குடா இவ்வளவு காவல்துறை? தெரியலையண்ணா. தெரியலையே, எதுக்குடா? அப்ப நான் சும்மா பல்லாயிரக்கணக்கில் நாங்க கூடும்போதோட யாரும் வரமாட்டாங்க. பாரதி அதிசயமா பேசுறான்னு கூட்டிட்டாங்க. அது கூப்பிடும்போது ஒரு 40 நிமிஷத்துல எங்க கடல் அள்ளி கரையில 40 நிமிஷத்துல ஊத்துனா எப்படிங்க ஊத்த முடியும்? பாரதி 40 நிமிஷம் 30 நிமிஷத்துல பேசுற ஆளாங்க. அப்படி இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் பேசுறேன், இல்ல மிச்சத்தை இன்னொரு நாள் பேசுறேன். வந்தே மாதரம் என்போம் என்போம், எங்கள் மாநிலத்தாயை வணங்குதும் என்போம். அதனால அவன் நேரடி வாரிசு நான் தான். அவர் கொள்ளு வாரிசு, நான் கொள்கை வாரிசு. நினைக்கிறேன் பிச்சு உதறிடும். அவன் கிட்ட வேணும் போக முடியாது. எத்தனை 100 ஆண்டுக்கு வேணாலும் அவன் செருப்பு வச்சு எல்லா பேரும் அடிக்கலாம். எனக்கிட்ட தர்க்கத்துல நீ என்னை ஜெயிக்கிறதுக்கு எத்தனை புறப்படுத்து வந்தாலும் வாய்ப்பு இல்லை. எங்க கோட்பாடு என்ன தெரியுமில? ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம். அதான் எங்க கோட்பாடு. அதான் பாரதி சொல்றான், சமமா விட சமமா விட. இதான் இவங்க வந்துதான் பண்ண மாதிரி பேச்சு. தமிழ் சனியன் விட்டு ஒளி யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காரணம். பாமரராய் விலங்குகளாய் உலகளைத்தும் இகழ்ச்சி சொல்ல நாமமது தமிழர் என்று கொண்டு வாழ்ந்திடுதல் நன்றோ சொல்லி தேமதுர தமிழோசை இசை எங்கும் பரவ செய்தல் வேண்டும். பேர்ல மட்டும் தமிழன் அது 10,000, அது 10,000. யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமிதனில் யாங்கனும் பிறந்ததில்லை. அதோட நிறுத்தணும்ல. உண்மை இது வெறும் புகழ்ச்சி இல்லை. இங்க புகழ்ந்துகிட்டு தர்றாங்க, அந்த மாதிரி நினைச்சிட கூடாதுன்ட்டு வாழும் சேகுவேரா அந்த மாதிரி கதையாயிடக்கூடாது, வாழும் அது மாதிரி ஆயிடக்கூடாதுன்ட்டு உண்மையிடா வெறும் புகழ்ச்சி இல்லை. அது என்னங்க? அவர் அப்படி முதல்ல கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் அப்படி எப்படிங்க? அப்ப முதல்ல வள்ளுவரை தானங்க பாடி இருக்கணும். ஆனால் கம்பன் ஒரு தட்டு கவித்தராசில, இளங்கோ ஒரு தட்டு. நடுநாயகமாக இருக்கிற அந்த முள்ளாக
வள்ளுவனை நிறுத்தி பாடா. கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை. அதுதான் சொல்லுவாங்க. அதுதான் உச்சம். அதான் உண்மை. பெரும் புகழ்ச்சி இல்ல. டேய் நான் பொய்க்கு புழுகலடா, பெருமைக்கு பேசுறடா, உண்மையை சொல்றாங்க. தமிழ் காட்டுமிராண்டி மொழி. தமிழ் காட்டுமிராண்டி மொழி. ஐயா ஈவேரா அப்படின்னா தமிழை பேசியவன் யார்? காட்டுமிராண்டி. யார் காட்டுமிராண்டி? இவர் காட்டுமிராண்டி, நான் காட்டுமிராண்டி, நீங்கெல்லாம் காட்டுமிராண்டி. விளங்கிடுச்சா? காட்டுமிராண்டி மொழி, காட்டுமிராண்டி நீ, நான் காட்டுமிராண்டி வாழ்கிற நாடு. அவன் எப்படி அந்த நேரத்துல தான் சொல்றான், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணோம். உலகத்துல எவனா இருந்தாலும் இறைவன்கிட்ட போய் என்ன பண்ணுவான்? எனக்கு நல்ல புத்தியை கொடுங்க. உலகத்திலே நல்ல புத்தியை கொடு. ஏன் உலகத்தில் பாரதி ஒருவன்? உலகத்திலேயே இந்த பிரபஞ்சத்திலே இந்த பூமி பந்திலே இறக்கி முன்பு ஒருவன் நின்று சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், எனக்கு நிறைய அறிவை ஏன் கொடுத்தாய் என்று கேட்டவன் உலகத்திலே ஒருவன் தான், பாரதி தான். அதுக்கப்புறம் போய் இந்த பயிலெல்லாம் எனக்கு கை காலுக்கு நல்ல சொத்து கொடு, என் குடும்பத்தை நல்லா பார்த்துக்க, எனக்கு நல்லா இது பண்ணு, நான் என் குடும்பத்தையும் பிள்ளை வீட்டிலையும் காப்பாற்றணும், எனக்கு பாடுபடணும், எனக்கு உடம்புல தெம்ப கொடு. இதான்டா வேண்டுவான். இதான் வேண்டுவான். சொல்லடி சிவசக்தி. அவன் சொன்னான் பாருங்க, வல்லமை தாராயோ, எனக்கு நல்ல வலிமையத்தா. எதுக்கு? இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே, பிறருக்காக உழைக்க என் உடலிலே வலுவை கொடு என்று கேட்டவன் பாரதி. அதனால அவன் நம்ம பாட்டேன் மார்த்து சொல்றான்லடா, தானும் தன் குடும்பமும் வாழ வேண்டும் என்று உழைக்க தொடங்குகிறவன் மனிதனாக, தானும் தன் குடும்பமும் வாழ்வது போல தான் பிறந்த சமூகமும் வாழ வேண்டும் என்று உழைக்க தொடங்குகிறவன் மாமனிதனாகிறான் என்று. அப்படி தன் சமூகத்திற்காக உழைக்க எனக்கு உடலிலே வலுவைத்தான். அதோட விடுறானா பேரு, நீ எல்லாம் எதுக்குடா பூமிக்கு பாரமா வந்துகிட்டு இருக்க, போய் சேர வேண்டியதான் சொல்லுவோம்ல, அப்படி ஒரு நிலைமை எனக்கு தந்துருவியா? சொல்லடி சிவசக்தி. நீல வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவேன்னு பாடி வந்துட்டு பாருங்க. இது தமிழ் சனியை விட்டொழி. தமிழ் படிச்சா பிச்சை எடுக்க கூட லாய்க்கப்படாது. தமிழ் படிச்சா தமிழ்ல என்ன இருக்கு, அது பிச்சை எடுக்க கூட லாய்க்கப்படாது. பேசினால் கடைசி வர தமிழ்ல பேசிதான் பிச்சை எடுத்துன்னு வச்சுக்கிறேன், அது வேற. ஆனா இங்க என்னன்னா, இவன் தமிழ்ல என்ன இருக்கு என்பது எங்கால அதுக்கு முன்னாடி நம்மால என்ன பண்றான்? வானளந்த யாவும் வானளந்த அனைத்து மலர்ந்த வன்மொழி வாழியவே. வானம் எவ்வளவுப்படுத்துறாடே, வானம் எவ்வளவுப்படுத்துறா, அவ்வளவுப்படுத்துறா என் தமிழ், அவ்வளவு அளந்துருச்சான். வான் அறிந்த அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவேங்கிறான். வானம் என்னென்ன அறிஞ்சிருக்குமோ அவ்வளவு வழியும், யாவனை எவ்வளவு பெருசா அவ்வளவு பெருசுறா என் மொழின்றான். அவன் தமிழ் பற்றாளன், தமிழ் காதல் எல்லாம் கிடையாது. அவன் தமிழே அவன் தான். அது புரிஞ்சுக்கிறேன். தமிழே அவன் தான். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். சாதி மதங்களை பாரோம், உயர் ஜென்மம் இத்தேசத்தில் ஈதினராயின் வேதியராயினும் ஒன்றே, அன்றி வேறு குலத்தவராயினும் ஒன்றேங்கிறான். நல்லா கவனிச்சுக்கணும். அடுத்து வரும்போது சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். அடுத்த வரிய பிறப்பின் அடிப்படையிலே குலத்திலே உயர்ச்சி தாழ்ச்சி சொல்லல் பாவம். நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலூர். இதை விட ஒரு வேதம், ஒரு தத்துவம் மானுட சமூகத்துக்கு. ஆனால் இங்க என்ன கொடுமை நிகழ்ந்தது? சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடியவனை பாப்பான் என்று நமக்கு கற்பித்ததுதான் பெருந்தோம். திருப்பி நான் என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? பாரதி ஒரு பாப்பான். ஏன்? மனித பிறப்பிலே
உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாராட்டாது எல்லாரையும் சமமாக பார்ப்பான். அதனால் அவன் பார்ப்பான். இப்ப எவனாவது பாரதிய பாப்பான்னு சொல்லுவா? நீ எவனாவது சொல்லுவியா? பாரதிய பாப்பான்னு யாராவது சொல்லுவியா? என்னடா சமூகம்? ராமானுஜரை, தமிழ் தாத்தா ஊவே சாமிநாத ஐயரை, சூரியநாராயண சாஸ்திரி என்ற தன் பெயரை தமிழின் மீது இருந்த பற்றின் காரணமாக, ஈர்ப்பின் காரணமாக, பேரன்பின் காரணமாக பரிதிமார் கலைஞர் என்று மாற்றிக்கொண்ட விருந்தகையை தமிழ்த்த அடிகளார், நம் தாத்தன் மறைமலை அடிகளாரின் ஆசான் குருவாக இருந்த பரிதிமார் கலைஞரை என்ற சூரியநாராயண சாஸ்திரியை கோயிலுக்குள் வழிபட விடமாட்டியா? வா, எவனவன் தீண்டத்தகாதவன் கோயிலுக்குள்ளே நுழையக்கூடாது என்றிருந்த அத்தனை சாதியையும் ஒன்றாக திரட்டி கோயிலுக்குள் கூட்டி செல்லும் போது எதிர்ப்பு எதிர்ப்பு. ஒரே ஒரு மகன், தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மகன் தான். ஐயரே நீங்க கூட்டிட்டு போங்க, கூட்டிட்டு போங்க. எவன் எதிர்க்கிறான் நான் பார்க்கிறேன், நான் கூட வரேன் என்று நின்னவன் என் தாத்தன் தெய்வ திருமகன் முத்துராமலிங்கத்தவர் அவர்கள் தான். அன்றைக்கு கோயில் நுழைவு போராட்டத்தை முன்னெடுத்த விருந்தகை வைத்தியநாத ஐயரை. ஏன் அப்படிலாம் எங்க ஐயா ஈவேரா ஒரு போராட்டத்தை எடுத்தாருன்னு ஒரு செய்தி வரலையே? வரலையே. அவர் பிறந்த அதே மண்ணிலே பல நூற்றுக்கணக்கான நிலங்களை ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து பள்ளிக்கூடம் கொட்டி படித்து வச்ச லட்சுமண ஐயரை தமிழின் பெருமை, தமிழின் ஒளி உலகெங்கும் பரவ செய்தேன். இல்லை என்றால் என் பெயரை மாற்றி வையுங்கள், சுப்பிரமணிய பாரதி என்ற தன் பெயரை மாற்றி வையுங்கள் என்று பெருங்குரல் எடுத்து பாடிய பாவலன் என் பாட்டன் பாரதியை மறந்துட்டு போற்றாது தமிழ் சமூகம் எப்படி வம்படி அதை செய்யறது காரணம் என்ன? எந்த பிராமண எதிர்ப்பை காட்டி நீ திராவிட இருப்பை காட்டினியோ அதே பிராமண கடப்பாறை கொண்டு இந்த பாலடைஞ்ச கட்டடத்தை நான் காட்டு. எப்படி வரலாற்றிலேயே திராவிடர்கள் முதலாக ஒரு எதிரியை இப்போதான் சொல்லுகிறார். வரலாற்றிலே எந்த அடையாளமும் எந்த பெருமையும் தமிழன் இருக்கு. பாரதிய பாடல் உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? தமிழ் தான் பிரச்சனை. அவனுடைய தமிழ் தான் பிரச்சனை. கடைசியா பாரதிதாசன் வென்று வருவான். திராவிட காலை அதுவரை இனிச்சது. ஒரு காலகட்டத்தில் நாங்க இப்ப எனக்கு ஒரு அடி போடலில் விழுந்தோன்னு ஒரு டக்குன்னு ஒரு கண்ணு திறந்துருக்குல்ல, அது மாதிரி அவனுக்கு என்ன தெரியுது? நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெரும் கூட்டம் நான் தமிழர் என்று முறை தரவேன். அதோட பாரதிதாசன் பகைதாசன் ஆயிட்டான். அவ்வளவுதான் இங்க நடந்தது. இதுதான் இங்க நடந்தது. இப்ப திருப்பி திமிரோட உறுதியாக நாங்கள் வெல்லுவோம் என்று நான் சொல்ல காரணம் என்ன? பாரதி சொன்ன எல்லாம் நடந்திருக்கு. அவன் அடையிற விடுதலை அடையலாம். பிரிக்கிற மாநிலம் பிரித்தான், வைக்கல வேற வச்சான் தமிழ்நாடு. எப்படி வைக்கிறான்? காவிரி தென்பண்ணை பால அறுதமிழ் கண்டதொரு வைகை பொருணை நதி என பல ஆறு மேவிய பல ஆறு ஓட திருமேனி செழித்த தமிழ்நாடு, கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை அள்ளும் சிலப்பரிகாலம் என்றுமோ மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு. தமிழ்நாடு மூச்சுக்கு மூச்சு. நான் கேட்டேன், பாரதி பாடினதுக்கு அப்புறம் பேர் வச்சீங்களா இல்ல நீங்க வச்சதுக்கு அப்புறம் பாடினானா? அப்ப தமிழ்நாடுன்னு பேர் வச்சது பேரறிஞர் அண்ணா அல்ல, என் பாட்டன் பாரதி. பகிர்லி ஆற்றுடன் பல்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள
வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழிங்கிறான். வடவேங்கடம் தென்குமரி ஆயிரை தமிழ் கூறும் நல்லுலகுங்கிறான் தொல்காப்பியர். பாரதி தமிழ்நாடு நேரடியா பேர வச்சிடறாங்க. இப்படி ஒருத்தன் வந்து கேட்பான், அவன் சிவகங்கையில இருந்து ஒருத்தன் கிளம்பி வருவான், நின்று இப்படி பேசுவான். நினைச்சு கோட்பாடு, எங்க கோட்பாடு என்ன? திராவிடம் மொழி அல்ல, தமிழ் தேசியம் வளர்க. இல்ல ஈவே ராமசாமி ஐயா ஒளிகல்ல, எங்கள் தலைவர் பிரபாகரன் வாழ்க. எங்களுக்கு இந்தி ஒளிக அல்ல எங்கள் கோட்பாடு, தமிழ் வாழ்க வளர்க வெல்க. இன்னொருவன் தாய்மொழி அழிக்கிற உரிமை எனக்கு கிடையாது. அவன் தாய்மொழியை நான் போற்றுகிறேன், நேசிக்கிறேன், மதிக்கிறேன். அதை போல என் தாய்மொழியை போற்றுகிறேன், மதிக்கிறேன். இந்த நிலத்தில் நான் தமிழனா இருக்கணும், அந்த நிலத்தில் அவன் தெலுங்கனா இருக்கணும், அந்த நிலத்தில் அவன் மலையாளி, கன்னடன், பீகாரி, குஜராத்தி எல்லாரும் நல்லா இருந்தா இந்தியா நல்லா இருக்கும். தட்சாலி வரான இதுதான் என் பாட்டிய பாட்டன் பாடிய வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதல் என்போம். வெள்ளி பனி மலையின் மீதுலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்வோம், எங்கள் பாரத தேசம் என்று தோன்றுவோம், எங்கள் பாரத தேசம் தோன்றுவோம். அந்த பாட்டுல கேட்டீங்கன்னா அவன் பஞ்சாப்ல இருந்து கேரளா வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவான், அதுக்கு பூராத்தையும் படிப்பான். தேச ஒற்றுமைக்கு அவன் பாடாதது ஒன்னே ஒண்ணுதான்டா. அவன் என்ன பாடல? தாலாட்டு மட்டும்தான் பாடல. எல்லாம் பாடு நீ பாரதி, ஏன் நீ தாலாட்டு பாடல? அங்கதான்டா பாரதி உலகத்தில் ஒருவன். ஏன் உலக போய் படி, தூக்கம் வந்தா அப்புறம் எனக்கு போன் அடி, எனக்கு எடுத்து பேச்சு. அவன் என்ன சாதாரண ஆள் நினைக்கிறேன், மண்டைக்குள்ள அமில தூச்சி விட்டுருவான். தண்ணி ஊற்றி எழுப்ப மாட்டான், வெந்நீரை ஊற்றி விட்டுருவான். அவன் வந்து எப்படி இவ்வளவு தூரம் போனான், இவ்வளவு தூரம் எப்படி போனான்? ஏன்னா அவன் பரம்பரை எப்படி. உலகத்தில் ஒருவன் சாதி மாத்தினவன் பாரதி மட்டும்தான்டா. அதுக்கு பேர் என்ன தெரியுமில்ல? அளவு கடந்த சேட்டடா. நீ ஒரு அக்ரஹாரத்துக்குள்ள கழுதை வரக்கூடாது, அவ்வளவுதானே. கழுதையை நான் தூக்கிட்டு வரேன், கழுதை எங்க வருது? எல்லாம் பேசிக்கிட்டாங்கடா இருந்தான். நீ போய் பாரு, தாத்தா படம் நம்ம வீட்டுல போய் பாரு, தாத்தா உட்கார்ந்துருப்பா இப்படி, மருமகள் இதெல்லாம் நம்ம பாட்டி எல்லாம் பின்னாடி இப்படி நிக்கும், இப்படி நிக்கும். ஆனா தமிழ்நாட்டுல ஒரே ஒரு புகைப்படம் தாண்டா, ஒரே ஒரு ஒளிப்படம் தாண்டா. பாரதி வீட்டுல போய் பாடுறா, செல்லமா உட்கார்ந்து இருக்க பாரதி நிற்பாங்க. ஒரே ஒரு செல்லமாக உட்கார வச்சு நாற்காலில் அமர வைத்து அவன் நின்ன போல பெண்ணியை நின்றுக்கிறான். தமிழ் பேரத்தில் பெண்ணியத்தை வீட்டுக்கு நாங்க பெண்மையை போட்டுருவோம். எங்கிட்டா எங்கிட்டு போட்டு ஒரே படத்துல முடிச்சிட்டாங்க. பொது வெளியில பெண்கள் தோல் மேல கை போட்டு போக கூடாது. பாரா செல்லம்மா கூப்பிட்டு செல்லம்மா தோல்ல கை போட்டு நடப்பாண்டா கம்பீரம். இது என்ன தெரியுமா என் உடன் பிறந்தவர்களே? ஏற்கனவே இருக்கிற ஒரு கோட்பாடு, ஒரு தத்துவ நிலைப்பாடு, ஒரு மரபு. அதை தகர்த்து புதிய ஒரு கோட்பாட்டை கட்ட வேண்டும் என்றால் அதை ஏற்பார்கள், எதிர்ப்பார்கள், ஆதரிப்பார்கள், அருவருப்பார்கள் என்று எதை பற்றியும் கடைப்படாது. அந்த கோட்பாட்டை தன் சிந்தனையின் தத்துவத்தை நிறுத்தி அதை வெல்ல வைப்பதற்கு போராடுகிற துணிவு ஒருவனுக்கு அப்ப போர் வீரனை விடவும் வீரமும் துணிவும் தேவைங்கிறான். அப்படி ஏற்கனவே இந்த மரபை தகர்த்து புதிய ஒரு கோட்பாட்டை நிறுவிய மகான் நம்முடைய பாட்டன் பாரதி. என்னடா நினைப்பீங்க? என்ன போட போட நினைச்சிட்டு போடா. அதான்டா எழுத்து. அவன் பாக்களுக்கும் வாழ்க்கைக்கும் சற்றும் இடைவெளி இல்லாத வாழ்ந்த மாமனிதன் பாரதி. சிலர் எழுதுவான், ஆனா அதுக்கு அது மாதிரி வாழ மாட்டான்.
எழுத்துக்கு அவன் வாழ்க்கைக்கு 2000 கிலோமீட்டர் இருக்கும். அவன் எழுத்துதான் வாழ்க்கை, அவன் வாழ்க்கை தான் எழுத்து. சிறிய இடைவெளி இல்லாமல் வாழ்ந்து காட்டிய மனிதன், மனித புனிதன் பாரதி. எவ்வளவு வேணாலும் பேசலாம். யாரும் அரங்கத்தில் ஐயாவை காணா, முடிச்சிருக்க அரங்க சொல்லிடுவாங்க. என்ன பாரதி அவன் பெருமையில சொல்ல என்ன, 39 ஆண்டு தான் வாழ்ந்திருக்கான். ஆனா 300 ஆண்டுகள் ஆனாலும் அவன் பெருமையை சொல்லி முடிக்க முடியாது. வலியா இருக்கு இல்லையா? அவன் இறந்து 10-15 வருஷங்களுக்கு அப்புறம் ஐயா ஈவேர் அவர்கள் பேசவே வர்றாங்க. அவன் எல்லாத்தையுமே படிட்டான். பெண்ணி உரிமை, இந்த முற்போக்கு சிந்தனைகள், இந்த இதுகளெல்லாம் எல்லாமே படித்தான். அப்படி இருந்து அவனை போற்றாம இந்த தமிழ் சமூகம் விட்டுட்டு, ஒரு நாள் அவன் பேரை அறிய வரும்போது அரச விழாவா எடுத்து பாரான என்ன பாடுபடுத்தினாங்க. ஏன்னா இன்னைக்கு பாடத்துல தமிழ் படிக்க வாய்ப்பு இல்லாதனால அவனை படிக்க உனக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நான் வரும்போது பாரதியை படிக்காம பள்ளியில கல்வியே இல்லை. பாத்தியார் வேலை பார்த்துட்டு சம்பளத்தை வாங்கிட்டு வர்றா. பாட்டி செல்லம்மா வீட்டில் அரிசி இல்லை காத்திருக்காங்க. இந்த ரிக்ஷா ஓட்டிட்டு போனவன் ஏதோ கஷ்டம்ட்டான், காசு அவன்கிட்ட கொடுத்து நடந்துட்டான். அது பாரதி என்ற ஒரு மானுடன். அவனை படிச்சா இந்த மாதிரி ஒரு கதாநாயகனுக்கு இப்படி ஒரு காட்சி வச்சிருந்தீன்னு வச்சுக்க, நாட்டை அவன்கிட்ட கொடுத்துருப்பா. நல்லவரா இருக்காரு.